வி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு தி ஷோ செய்தி சொல்லட்டுமா. இன்னைக்கான செய்தி என்னன்னா, சாலை விபத்து. சாலை விபத்து தான் தினமும் நடக்குதே, அது என்ன இன்னைக்கு புதுசா அப்படின்னு தானே கேட்குறீங்க. சொல்கிறேன். சாலை விபத்து தினமும் நடக்கிற ஒரு விஷயம்தான். ஆனால் சராசரியாக ஒரு நாளைக்கு 1264 சாலை விபத்துகள் நடக்குதுன்னு சொன்னால் அதை எப்படி எடுத்துப்பீங்க? அதே போல் அந்த 1264 சாலை விபத்துலேயும் 462 பேராச்சும் உயிரிழக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இது கூட பரவாயில்லைங்க. ஒரு மணி நேரத்துக்கு 52 சாலை விபத்துகள் நடக்குதுன்னு சொன்னால் அதில் 19 உயிரிழப்புகள் ஆகுதுன்னா, அப்படி ஒரு ஆய்வறிக்கை சொல்லும்போது இதை சாதாரணமாக நம்மளால் கடந்துட்டு போக முடியாது இல்லையா? அதுதான் இன்னைக்கு பேச போகிறோம். ஆமாங்க, கடந்த 2021ஆம் ஆண்டை விட கம்பேர் பண்ணும்போது சாலை விபத்தை பொறுத்த வரைக்கும் 2022ஆம் ஆண்டு 9.4% உயிரிழப்புகள் அதிகரிச்சிருக்கிறதா மத்திய அரசு ஆய்வறிக்கை சொல்லுது. அதோடு மட்டுமல்லாமல் 2021ஆம் ஆண்டோட கம்பேர் பண்ணும்போது 2022ஆம் ஆண்டில் 15.3% சாலை விபத்தினால் ஏற்பட்ட காயங்கள், அதாவது சாலை விபத்தில் காயமடைந்தவர்களோட எண்ணிக்கை 2021ஆம் ஆண்டை விட 15.3% அதிகமாக இருக்கிறதா மத்திய அரசு ஆய்வறிக்கையில் சொல்லுது. அதோட கடந்த 2022ஆம் ஆண்டு பதிவான மொத்த சாலை விபத்துகளோட எண்ணிக்கை என்னன்னா 4,61,312. இதில் உயிரிழந்தவர்களோட எண்ணிக்கை 1,68,491. அப்படி அந்த ஆய்வின்படி அந்த ஆண்டில் உத்தரப்பிரதேச மாநிலம் தான் சாலை விபத்திலேயே முதல் மாநிலமாக இருந்திருக்கு. அதாவது 13.4% சாலை விபத்துகள் உத்தரப்பிரதேசத்தில் பதிவாயிருக்கு. அந்த வகையில் தமிழ்நாட்டுக்கு 2வது இடம். என்னன்னா 10.4% சாலை விபத்துகள் தமிழ்நாட்டில் நடந்ததா அந்த ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்படி இருக்க கடந்த 2023ஆம் ஆண்டு நடந்த சாலை விபத்துகள் குறித்து மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி வெளியிட்டிருக்க தகவல் படி பார்த்தா, கடந்த 2023ஆம் ஆண்டு நடந்த மொத்த சாலை விபத்துகளில் மரணமடைந்தவர்களோட எண்ணிக்கை மட்டும் 1,72,000. இந்த எண்ணிக்கை அதற்கு முந்தைய வருடமான 2022ஐ விட அதிகரித்து தான் இருக்கே தவிர அது குறையவே இல்லை. அதிலும் இந்த 1,72,000 பேர் மரணித்ததுல 45%, அதாவது 77,000 பேர் இருசக்கர வாகனத்துல பயணிச்சவங்களா இருக்காங்க. 35,000 பேர் நடந்து சென்றவங்க சாலை விபத்துல மரணித்தவர்களா இருக்காங்க. இதில் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மரணித்தவர்கள், அதாவது சாலை விபத்தில் 2023ஆம் ஆண்டு சாலை விபத்தில் உயிரிழந்தவர்களையே 10,000 பேர் வரைக்கும் 18 வயதுக்கு குறைவானவர்களாக தான் இருக்காங்க. 17 வயதுடைய ஒரு சிறுவன் சொகுசு கார் ஓட்டி வந்து ஏற்படுத்தின சாலை விபத்துல 2 பேர் மரணித்திருந்தாங்க. அது போல தமிழகத்திலையும் சரி, இந்தியா முழுக்க நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி சிறுவர்கள் வண்டி ஓட்டி அதனால ஏற்படுத்துற சாலை விபத்துகள் அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. அந்த வகையில சமீபத்துல கூட தமிழ்நாட்டுல ஒரு அரசு உத்தியோகத்துல இருக்கிற ஒரு காவல் அதிகாரியோட 15 வயதுடைய ஒரு சிறுவன், அவரு இருசக்கர வாகனம் ஓட்டிட்டு வந்து ஒரு குழந்தை மேல ஏத்திருந்தாரு. இப்படியான நிகழ்வுகளும் நடந்துட்டு தான் வருது. இப்படி இருக்க மத்திய போக்குவரத்து துறை சார்பா ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அதன்படி 18 வயதுக்கு குறைவானவர்கள் வாகனம் ஓட்டி வந்தா அவங்களுக்கு 25,000 ரூபாய் அபராதமும் விதித்து அந்த வாகனத்துக்கு உரிய RC, அதாவது பதிவு சான்று வந்து ரத்து செய்யப்படும் அப்படின்ற ஒரு விஷயமும் நடைமுறைக்கு வந்தது. இது ஜூன் மாதத்திலிருந்து நடைமுறைக்கு வந்தது. மத்திய அமைச்சகம் இது தெரிவித்திருந்தது. இதுல கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, 2023ஆம் ஆண்டு நடந்த சாலை விபத்துகள்ல 35,000 விபத்துகள் பள்ளி கல்லூரிகளுக்கு அருகில் தான் நடந்திருக்கு. சிறுவர்களை பெரிதளவும் பாதிக்கக்கூடிய இந்த சாலை விபத்துகள் அவர்களுக்கு அது குறித்த விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கோ. இந்த விஷயத்துல சிறுவர்களை குறை சொல்றதை விட அவர்களோட பெற்றோர்களை தான் வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா தன்னுடைய குழந்தைகள் வாகனத்தை இயக்கும் போது, அதுவும் 18 வயதுக்கு குறைவுடைய குழந்தைகள் வந்து வாகனத்தை இயக்குறாங்க அப்படின்னா அபராதம், சாலை விதிகள் இதெல்லாத்தையும் தாண்டி அவங்களுக்கான பாதுகாப்பு அதுல இருக்கு, அது சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு அது கொடுக்காம போயிட்டாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் தான் தோணுது. இப்படி தனி நபரோட கவனக்குறைவு, பொறுப்பின்மை, விழிப்புணர்வு இல்லாததால நடைபெற அந்த சாலை விபத்துகள் ஒரு புறம் இருந்தாலும்,
சாலைகளில் நடப்படுற கட்சி பேனர்கள், விளம்பர பேனர்கள், அதன் மூலமாக நடைபெற்ற சாலை விபத்துகள், இதற்கெல்லாம் யார் பொறுப்பேற்கிறது? அதே போல சாலைகளில் ஆங்காங்கே தோண்டப்பட்ட குழிகள், சாலை பணிகளுக்காகவும் மேம்பட்ட போக்குவரத்து திட்டங்களுக்காகவும் தோண்டப்படும் குழிகள் ஆங்காங்கே மூடப்படாமல் அப்படியே விடப்படுறதால அதில் விழுந்து சாலை விபத்துகளுக்கு உள்ளாகிறது. அதுக்கு யார் பதில் சொல்றது? இப்படி பேனர்களால் நடைபெறுற சாலை விபத்துகளை தடுக்கிறதுக்காக என்னதான் அந்த பேனர்கள் சாலை ஓரமாக வைக்கக்கூடாதுன்னு மத்திய மாநில அரசுகள் தடை சொன்னாலும், அதே மத்திய மாநில அரசுகள் தான் தங்களது கட்சியோட விளம்பரத்துக்காகவும் சாலை ஓரத்தில் அந்த பேனர்களை வைக்கிறாங்க. இந்த விஷயமும் நடக்க தான் செய்யுது. அப்போ மக்களை நெறிப்படுத்துகிற இடத்துல இருக்க அரசு நிர்வாகமே இப்படி விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கும்போது மக்கள்கிட்ட சாலை விபத்துகள் குறித்து விழிப்புணர்வு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஒரு கட்சி தலைவரோட வாழ்க்கை வரலாறையோ அல்லது ஒரு மத தலைவரோட வாழ்க்கை வரலாறையோ மாணவர்களோட பாடத்திட்டத்தில் திணிக்கிற முற்படுற அளவுக்கு கூட இந்த மத்திய மாநில அரசுகள் பாதுகாப்பு சார்ந்த ஒரு விஷயமான இந்த சாலை விபத்துகள் குறித்து மக்களோட பாதுகாப்புக்காக மெனக்கடலைனா இதை என்னன்னு சொல்றது? இந்த 1,72,000 சாலை விபத்து மரணங்கள் அப்படிங்கிறது இந்த வருஷத்துக்கான ஒரு கணக்கு மட்டும்தான். இது கடந்த ஆண்டை விட கூடிதான் இருக்கு. இந்த ஆண்டை விட இன்னும் கூடிக்கிட்டு தான் இருக்கும். இது குறையறதுக்கான வழிகள் என்னவா இருக்கும்? என்னதான் மேம்பட்ட சாலை திட்டங்கள் வந்தாலும் மக்களுடைய போக்குவரத்துக்கு ஏதுவாக பல வளர்ச்சி திட்டங்கள் மத்திய மாநில அரசுகள் கொண்டு வந்து அதை செயல்படுத்திக்கிட்டு இருந்தாலும் இன்னும் அந்த சாலை விபத்துகளோட எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுட்டு தான் இருக்கே தவிர அது குறைய மாட்டேங்குது. அப்படின்னா எந்த இடத்துல இந்த மத்திய மாநில அரசுகள் மக்களை சாலை போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் பாதுகாக்கிறதுல எந்த இடத்துல குறைவா செயல்படுது அப்படின்றத நம்ம வந்து சிந்திச்சு பார்க்கணும். அது சார்பான கேள்விகள் எழுப்பணும். மக்கள் இதை ஒரு பேசு பொருளாக ஆக்கணும். கண்டிப்பாக இது குறித்த சிந்தனை ஒவ்வொருவருக்கும் தேவைப்படும். நாம் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக விழிப்புணர்வாக சாலையில் வாகனங்களை இயக்குறோமோ அது நமக்கு மட்டும் இல்லை, நம்மளை சார்ந்தவங்க, நம்மளுக்கு எதிராக இருக்கிற எல்லாருக்குமே வந்து பாதுகாப்பான ஒரு விஷயம். மக்கள் எந்த அளவுக்கு விழிப்புணர்வாக இருந்தாலும் இதை வந்து அரசு எப்படி நிர்வகிக்குது, மக்கள்கிட்ட இந்த சாலை விபத்துகளை தடுக்கிறதுக்கான விழிப்புணர்வுகளை எந்த அளவுக்கு கொண்டு போகுது, மாணவர்கள்கிட்ட எந்த அளவுக்கு கொண்டு போகுது அப்படின்றத நம்ம யோசிச்சு தான் பார்க்க வேண்டியது இருக்கு. நன்றி.